ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு சின்ன இல்லை பெரிய கேப்பை விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் தெரிஞ்சே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மற்றவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, மட்டம் தட்டுறது. இங்கே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை நம்ம பார்ப்போம் இல்லையா, மட்டமாக ஒரு லோ லுக்கில், அந்த மட்டம் தட்டுற ஆட்டிடியூட் அவங்கள மொத்தமாக உடச்சிரும். ஸோ அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், மட்டம் தட்டுறது என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் எப்படி நம்ம ஆட்டிடியூடை கரெக்ட் பண்ண முடியுங்கிறதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இந்த ஜென்ஸ் கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆஃபீஸில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வீட்டில் அவங்க சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாலே அவங்க சும்மா இருக்காங்களாங்க? சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வடிவேல் டைலாக் மாதிரி தான் நம்ம சொல்லணும். நிஜமாவே அவங்க சும்மா இருக்காங்களா? வாங்க அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். ரொட்டீனாக வந்து ஒரு 9 to 6 ஜாபுக்கு போயிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து டயர்டாகிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வழக்கமாக அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. அம்மா வந்து சிக்காயிடுறாங்க. வீட்டில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ மொத்தம் அவர் தலைமையில் வந்து விழுது. அப்போ தான் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நிஜமாகவே இவங்க சும்மா இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல், நாம தான் வந்து இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் இத்தனை நாள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது தாங்க முக்கியம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு டைலாக்கே சொல்லலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை நம்ம ரிமெம்பரும் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒருத்தரோட வேல்யூ மெஷர் பண்ணுறதுங்கிறது அவங்களோட சேலரியோ, அவங்க எந்த சேரில் இருக்காங்களோங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க போடுற எஃபர்ட்டும் அவங்க மனசில் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் ரொம்ப வந்து காமாக இருப்பார். சேம் நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் வந்து நல்லா பேசுவாங்க, நிறைய பேர் வந்து அமைதியாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு சர்வர் இஷ்யூ வருது, ஐடி டீம் வந்து ரிசால்வ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு 10 minutesல வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு பெரிய அப்ரிசியேஷனும் கிடைக்குது. அவர் என்ன சைலண்ட்டான ஆளாச்சு அப்படின்ட்டு அவருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் வந்து அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ளேயே இருக்குது, பட் அவங்க வந்து அவங்களோட டியூட்டி, அவங்க நேச்சர்னால அவங்க வந்து அதை வெளிக்காமிச்சிக்காமல் இருக்காங்க. சம்டைம்ஸ் சைலண்ட்டாக இருக்கவங்ககிட்ட தான் அதிக பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து யாரையும் வந்து மாட்டம் தட்டாதீங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, சில்ட்ரனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. குழந்தைன்னு சொல்லி லைட்டாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி சின்ன பசங்க தான் அம்மா அப்பா கிட்ட பேசுகிற பாயிண்ட்ஸில் எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ண தெரியுமா, உனக்கு ஒன்றும் புரியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ சில்ட்ரன் ஆர் யங் மைண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ், அவங்க யோசிக்கிற கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளை விடமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க பாயிண்ட்ஸையும் வேல்யூ பண்ணுங்கள், நெவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கலாக எஃபோர்ட் பண்ணுற ஆளுங்க, லோ ஸ்கில்ஸ் ஹை வேல்யூ. சில பேர் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்துருப்போம், அவங்க தகுதிக்கு ஏற்ற வேலைக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. டியூ டு அவங்க வந்து ஃபேமிலினால இருக்கும், இல்லை அவங்களுக்கு வேலை கிடைக்காதனால இருக்கும், இல்லை கம்யூனிகேஷன் லேக் ஆகிறதுனால சில பேர் டவுன் சைடில் வில்லேஜ் சைடில் வந்தவங்கலாம் வந்து சிட்டியில் அந்த சர்வே பண்ண முடியாதனால வந்து ஓகே அந்த உள்ளூர்லேயே கிடைச்ச வேலையை ஏற்றுட்டு இது பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இவன் பாரு இங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்கான், இவன் நம்ம எதுக்கு மதிக்கணும், நான் வந்து பெரிய இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு யாருக்கு தெரியும், அவங்களே வந்து பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் லேக் கணக்கில் ஏர்ன் பண்ணுறீங்களா, அவங்க க்ரோர் கணக்கில் கூட ஏர்ன் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ அவங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அண்டர் எஸ்டிமேட்டில் இருக்கிற இடன் பாய்சன் எதனால் வந்து அந்த அண்டர் எஸ்டிமேட் வந்து அந்த எவ்வளோ வந்து நெகட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு ஆளையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் கட் பண்ணுறோம். ஓவர் டைம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நான் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், லோன்லினஸ்க்கு ஒரு வந்து நம்மளே வந்து விதை போட்ட மாதிரி ஆயிடுது. கரெக்டுங்களா? மட்டம் தட்டுறவங்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ், எதை கேட்டாலும் நக்கலாக ஆன்சர் சொல்லுவாங்க. நீ என்ன செஞ்சு கிழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு. கிழிக்கிறமோ இல்லையோ, கேட்டால் கேட்ட கேள்விக்குள்ள பதில் சொல்லணும், நீங்கள் எதுக்கு நக்கலாக பதில் சொல்கிறீங்க? கரெக்டுங்களா? இக்னோரிங் ஒப்பீனியன்ஸ், நம்ம சொல்கிற பாயிண்ட்டை ஆப்ஷனாக கூட கன்சிடர் பண்ண மாட்டான், ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராடுவாங்க. கம்பேரிங் வித் அதர்ஸ், கிவிங் நோ ஸ்பேஸ் டு க்ரோ. நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம் லைக் ஸ்மால் ஸ்டார்ட் அப் அப்படின்னா அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
மட்டம் தட்டி நீ அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஒரு குவைட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டீல் வித் நெகட்டிவ் பீப்புள், தே வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி சொல்யூஷன்ஸ். அதாவது நெகட்டிவ் பர்சன்ஸ் கூட ஏதாச்சும் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லா சொல்யூஷனுக்குமே ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படி வராது, இதெல்லாம் இப்படி வராது, உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம வச்சுட்டு அவங்ககிட்ட போய் பேசினாலும் நம்மளே அவங்க நெகட்டிவாக மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் எப்படி இம்பேக்ட் ஆவாங்க தெரியுங்களா? வாங்க பார்க்கலாம். நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்களோ, நான் என்ன யூஸ், என் லைஃப் இப்படியே போயிடுமா, நான் இந்த பிளேஸில் இல்லைனாலும் எல்லாரும் அவங்க ஜாபை பார்க்க போகிறாங்க, அப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நிஜமாவே எனக்கு ஸ்கில்ஸ் இல்லையா? இந்த மூவி பார்த்துருக்கீங்களா, இருக்கப்பற்று? அதில் வந்து அந்த ஒரு பேர் வருவாங்க இல்லைங்களா, இந்த டோரை கூட உனக்கு ஓப்பன் பண்ண தெரியலையா தத்தி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டம் தட்டுறதுனால நமக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் தாட்ஸ்லாம் வந்துடும். அப்போ நமக்குள்ளே வந்து இல்லையா அப்படின்ட்டு, டேலண்ட் இல்லாமல் நம்ம வந்து இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஈவன் தோ அவங்க டேலண்ட் இல்லாமல் இருக்கட்டும், காட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் ஒன்னொன்றுத்துக்காக படைச்சிருக்காரு. அதை வந்து அவங்க ஸ்கில்ஸ் இல்லைனாலும் அவங்க எப்படி அவங்கள சர்வே பண்ணுறதுன்னு அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் போய் கருத்து சொல்லி தான் வந்து அவங்க வந்து இது பண்ண போகிறதில்ல. நீங்கள் கருத்து சொல்கிறேங்கிறத பேரில் அவங்கள மட்டம் தட்டுறீங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, கேட்டால் மட்டம் தட்டில் என்கரேஜ் பண்ணுறேன்னு பில்டப் கொடுக்கறது. கரெக்டுங்களா? நீங்கள் என்கரேஜும் பண்ண வேண்டாம், மட்டமும் தட்ட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மட்டம் தட்டுற ஆளோட மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நாம் போய் சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்க தான் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணணும். ரெகக்னைஸ் எவ்ரி ரோல் ஆஸ் வேல்யூ. ஒருத்தரும் ஒன்றொன்றுத்துக்காக வந்து இருக்காங்க, நாம் வந்து போயிட்டு தான் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க சர்வே பண்ணுவாங்கிறது கிடையாது. உங்களால் முடிஞ்ச அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஆனால் டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. ஒரு டீம் மேக்கர் இல்லாட்டி ஒரு டீம் மீட்டிங் முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு டீம் மீட்டிங் இருக்குன்னா நடுவில் வந்து நம்ம கேட்போங்க இல்லைங்களா, டீ காஃபி வேணுமான்ட்டு. ஸோ அந்த இடத்துல அந்த டீம் மேக்கர் வந்து அவங்களோட ரோலை ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, என்கரேஜ் பிஃபோர் யூ ஜட்ஜ். ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சஜஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும். இல்லை அப்படி சொல்லாமல் இதெல்லாம் வந்து எங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ப்ரெசன்டேஷனுக்கு நீ எடுத்துகிட்டு போனால் மூடிட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன்லேயே வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? நெவர் கம்பேர் எபிலிட்டிஸ். ஒருவங்க வந்து ஜீனியஸாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அது வந்து டைம் வந்து அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, க்ரெடிட்டை ஷேர் பண்ணுங்கள், க்ரோத் ஸ்பீடாக டபுள் ஆகும். ஒரு 2 பேர் செய்கிற வேலைக்கு ஒருத்தர் வந்து க்ரெடிட் வாங்கக்கூடாது, அவங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஆனஸ்ட்டாக சாரி சொல்லுங்கள். ஸோ சாரி சொன்னீங்கன்னா ஓகே, அவர் மேலே தான் தப்பு, அப்போ நம்ம மேலே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணியும் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா, தங்கச்சி, தம்பி, ஒய்ஃப், ஹஸ்பண்ட், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு சைலண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆஃபீஸில் இருக்க ஜூனியர், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது. நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பிகாஸ் ஒருத்தனோட ஜேர்னி நமக்கு தெரியாது, காலம் மாறும், ரூல்ஸும் மாறும், அவங்களோட பேக்ரவுண்டு இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அண்டர் எஸ்டிமேட்டான வார்த்தைகள் மாறாது, உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு தாட் மாறாது. நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நெகட்டிவிட்டி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ யாருக்கும் நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் அத்தாரிட்டி இல்லை. ஆனால் நீ ரொம்ப முக்கியம்னு சொல்கிற அந்த ஒரு ஹார்ட் இருந்தீங்கன்னா வேர்ல்டே சேஞ்ச் ஆகும். அவங்க வந்து அவங்களுக்கான பாதையை நோக்கி அவங்க போவாங்க. நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை பொறுத்து தான் அடுத்தவங்களோட இதுவும் இருக்குது. ரெஸ்பெக்ட் எல்லாரையும், என்கரேஜ் எல்லாரையும். ஓகேங்களா? என்கரேஜ் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, முக்கியமாக மட்டம் தட்டாதீங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, மட்டம் தட்டாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வாயில் வருதா அட்லீஸ்ட் சைலண்ட்டாவது இருங்க. அவங்கள வந்து மட்டம் தட்டி நீங்கள் வந்து முன்னேறணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.